ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இந்த பத்தி குச்சியை வச்சு தாங்க 8 சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பத்தி குச்சியில் என்னடா டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் நம்ம பத்தி குச்சியை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பத்தி எரிஞ்சு முடிஞ்ச வாட்டி நம்ம அந்த குச்சியை வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த பத்தி குச்சி நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த குச்சியை நீங்கள் கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதையெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு தேங்காய் சிரட்டை, அதாவது தேங்காய் துருவிட்டு அந்த ஓடு பகுதி இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வாஷிங் லிக்விட்லாம் வாங்கினோம்னா அதனோட மூடி இருக்கும். அந்த மூடியெலாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மூடியில் நீங்கள் கூழாங்கற்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அரிசி எது இருந்தாலும் பருப்பு இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பத்தி குச்சை போட்டு குத்தி வச்சுருங்க. அது நம்ம பத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பத்தியை ரொம்ப நேரம் வாசனையாக இருக்கிறதுக்காகவும் நீண்ட நேரம் நின்று எரியறதுக்காகவும் ஒரு 5 நிமிஷம் அந்த பத்தி குச்சி எரியுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி பற்றி வைங்க. தண்ணி இல்லைன்னா நீங்கள் வாசனையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பன்னீரை கூட லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பத்தியை நனைச்சிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பத்தியை பருத்தி வச்சிங்கன்னா நல்ல வீடே கமகமன்னு இருக்கும். நல்ல பன்னீர் வாசனையோட பத்தி மீண்டும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் கொடுத்து எரியும். நீண்ட நேரம் பத்தி எரியும். நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கிச்சனில் நான்வெஜ்லாம் சமைக்கும்போது அந்த வாசனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பத்தியை நீங்கள் பருத்தி வச்சிங்கனாலும் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த காலி டப்பாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த காலி டப்பாக்குள்ளே இருக்க கவரும் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸையும் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த கவரை 2ஆக கட் பண்ணோம் இல்லையா, அந்த பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்க கபோர்டில் இல்லை பீரோவில் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த பாக்ஸை கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி சொருகி வச்சிட்டிங்கன்னா நல்ல பீரோவோ கபோர்டோ நீங்கள் திறந்த உடனே நல்ல வாசனை கமன்னு வரும். அந்த ஈர சுமல் எதுவுமே இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னா, நம்ம அந்த குச்சை எடுத்து ஒரு சாமி படத்துக்கு மேலே பூ வைக்கிறதுக்கு அந்த வளையம் ரிங் இல்லாமல் இருக்கும் சில சாமி ஃபோட்டோஸ்க்கு. நான் எடுத்திருக்க இந்த சாமி ஃபோட்டோஸ்க்கும் மேலே அந்த ரிங் இல்லை. அதனால் நான் டபுள் சைட் டேப் எடுத்து நான் ஒட்டி விட்டுட்டேன். அந்த பத்தி குச்சி எம்டி குச்சை வேஸ்ட் பண்ணாமல் செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் ஒட்டி பின்னாடி டபுள் சைட் டேப்பில் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய பூக்கள் வச்சாலும் ரோஸ் செம்பருத்தி எது வச்சிங்கனாலும் அப்படியே நிற்கும். பூக்கள் விழவே விழாது. பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபோட்டோஸ்க்கு நம்ம சூப்பராக பூ வச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சோம்னா சில டைம் அடைப்பு இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக ஈரம் பட்டாலும் எரியாது. அந்த மாதிரி எரியாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த குச்சை அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஏதோ அடைப்புகள் இருந்தாலும் நீங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம கடையில் போய் நம்ம ஸ்டவ்வை கொடுத்து க்ளீன் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு, அதே குச்சை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டவ்வில் இருக்க சுவிட்செலாம் நம்ம சைடில் என்ன தான் நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாலும் அந்த சுவிட்சை நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம்.
அந்த மாதிரி கார்னர் பகுதியெலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த குச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, கிளாஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் அந்த ஸ்டைடில் இருக்க ஆயில் கரெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஆயில் பிசுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குது பாருங்கள். நான் இதெல்லாம் ஈஸியாக இதை வச்சு தான் நான் ரிமூவ் பண்ணினேன். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே இதே மாதிரி நான் எடுத்துட்டேன். நல்லா புது ஸ்டவ் மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாமிக்கு பூ வைக்கிறதுக்கோ இல்லை நாம் பூ வைக்கிறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம். நம்ம டக்குன்னு ரோஸ் பறிக்கும்போது அதனோட காம்பு பகுதி கட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம குச்சி இல்லையே, காம்பு இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி குச்சி இருந்தால் நீங்கள் இந்த பத்தி குச்சியை வச்சு பின்னாடி காம்பு பகுதி மாதிரி நம்ம சொருகி விட்டுக்கலாம். லைட்டாக சொருவி விட்டிங்கன்னா போதும், நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இது பூ கட்டுறதுக்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கட்டிக்கலாம். நம்ம தலைக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக நம்ம காம்பு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதே பத்தி குச்சியை வச்சு நம்ம அந்த மிக்ஸி அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் பகுதியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடுக்கு பகுதிகள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் வச்சுலாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி குச்சை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போடுற குச்சை வச்சு நம்ம எவ்வளோ டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.